தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. குமார் விட்டு பையன் தானே நீ? குமார் விட்டு பையனா? இல்லையே. குமார் விட்டு புள்ளி இல்லையா? அப்ப சுரேஷ் பையனா? இல்லையே. ராஜன் விட்டு பையன் தானே நீ? இல்ல. என்னடா இல்லன்றா? அப்ப முன்சாமி புள்ளியா நீ? யோ முன்சாமி புள்ளியா? அதெல்லாம் இல்ல. அப்ப யார் விட்டு பையனாடா நீ? கதிர் விட்டு பையன். அடே கதிர் விட்டு பையனா நீ? டே குட்டியா, சின்ன வயசுல பார்த்து எனக்கு ஞாபகங்குதா? சின்ன வயசுல பார்த்ததா? உங்க பேர் என்ன? அட என்னடா நீ? நான் துரமாடா நானு, உங்க அப்பனோட நெருங்கிய ஃப்ரெண்டு. துரமாமாவா? மாமா நீ தானே 1.5 லட்சம் ரூபாய் தரணும் அப்பாக்கு. 1.5 லட்சம் ரூபாவா? நானா? மாமா உனக்காக தான் மாமா இவ்வளவு நாளா காத்து நின்றேன். அப்பா பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிடுச்சா? நான் எப்படா 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினா? எல்லாம் கிளியரா அப்பா எழுதி வச்சு தான் போய்க்குது மாமா. காசை கொடு மாமா. ஐயா நீ நினைக்கிற மாமா நான் இல்லப்பா. நான் வட்டேன். மாமா எங்க போறா? இல்லப்பா, நான் ஊருக்கு போன கை விடு. ஏன் பிடிச்சிக்கிறா? மாமா 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போ, அப்பதான் விடுவேன். 1.5 லட்சம் ரூபாய் நான் எங்க கொள்ளடிக்குது? உங்க ஒப்பனை யாருன்னே தெரியாது, என்ன விடுறா? என்ன மாமா இப்பதான் தெரியும் சொல்லிட்டு இப்ப விடுன்ற? நான் டீக்கு 10 ரூபாய் ஆட்டே போடலான்னு பார்த்தா நீ 1.5 லட்சம் ரூபாய் கேட்குறியா? நான் எங்க போறதா? தெரியா டுபாக்குற? யார்கிட்ட வந்து யார் ஆட்டே போறது? போயா. ஐயா ஏதாவது ஆட்டே போடலான்னு பார்த்தா அது நம்ம கிட்ட ஆட்டே போடுது. நானா வணங்கண்ணா, நல்லா இருக்கிறேண்ணா. நல்லா இருக்கிறேன்பா. நான் இப்பெல்லாம் ஊர்ல இருக்கதே இல்லை, எங்கதான் போறேன் ஆளேக்கானா? தெரிஞ்ச மாதிரியே பேசுறேன், ஏதாவது அடிச்சு விடுவோம். இப்போதான் டெல்லி போய் வரேன்பா. டெல்லிக்கா? நேத்துக்குண்ணா? அது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம்பா. நான் போனதுனால தான் முடிஞ்சுது. அப்படியாண்ணா? என்ன யாருன்னு தெரியுதாண்ணா? உன்னை தெரியாத இருப்பேனப்பா, நல்லா தெரியுதா? அப்போ ஒரு 500 ரூபாய் கடன் கூட்டினா அடுத்த மாசம் தந்துடுறேன். 500 ரூபாவா? 5 பைசா இருக்கிறேன் நான். 500 ரூபாய் கேட்கறான். நானா டெல்லிலாம் போயிட்டு வரேன், காசு கட்டாக்கா மேலுக்கும் கீழே பாக்குறேன். அது ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் மொபைல் தான் இருக்குது, அதனால யோசிக்கிறேன். மொபைல் அண்ணா பிரச்சனை இல்லைண்ணா, கூகுள் பே நம்பர் சொல்றேன், அனுப்பிச்சு விட்டுருண்ணா. ஐயோ போன ஓட்ட வச்சுட்டு வந்துட்டோம்பா. நானா இப்படி சொல்றேன், ரொம்ப அர்ஜென்ட் ஆச்சேண்ணா. என்னப்பா பண்றது? கையில இருந்தா கொடுத்துடுவேன், இல்ல யாராவது வந்தாவது வாங்கி கொடுத்துருவேன். அப்படியா சொல்ற? நோ ஒரு நிமிஷம் வாண்ணா. இவர் யாருன்னு தெரியுதா? நோ இப்பதான் டெல்லிக்கு போயிட்டு வந்துக்கிறாரு, பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கிறாரு. அப்படியா? வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நோ இவர் இப்ப என்ன திரும்ப பண்ணிட்டாரு, செல்லியும் பசங்க வீட்டுல வச்சுட்டு வந்துக்கிறாரு. ஐயோ இதெல்லாம் நாம எத்தனை வரணும் சார்? அது ஏதோ ஒரு ஞாபகத்துல விட்டுங்க. நீ கவனிடுற, நான் பேசுறேன். நோ இவருக்கு இப்போ 500 ரூபாய் தேவையா, வீட்டுக்கு வந்து தந்துடுறாரா, நீ குத்துறியா? சொல்லா அரசியல்ல பெரிய புள்ளி. 500 ரூபாய் கொடுத்துட்டு எம்எல்ஏ போஸ்ட் கேட்க வேண்டியதுதான். என்ன நான் சொல்றேன், 500 ரூபாய் தரியா இல்ல எப்படியா? நான் மண்ணன் இது கூட செய்ய மாட்டேன். என்னண்ணா அங்கே போய் குடுறா, இங்க கொடுப்பா. என்ன நீ வாங்கிக்கிறேன்? அவர் தானே கேட்டாரு. நான் அவர்கிட்ட 500 ரூபாய் கேட்டேன், அவர் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ அவரு ஒண்ணு குடுத்துருவாரு. அப்படி சொல்றியா? சரி சரி. அண்ணா நான் அட்டமாண்ணா. 500 ரூபாடா அவர்கிட்ட வாங்கிக்கணும். அட போடுகள், என்ன வச்சு இது 500 ரூபாய் விட்டு முடிச்சா? சார் நான் எதுவும் அதிகமாக கேட்க போறதில்ல, ஒரு எம்எல்ஏ. எம்எல்ஏவா? என்னப்பா சொல்ற? அந்த 500 ரூபாய் நீங்களே வச்சுங்க, எம்எல்ஏ பதவி மட்டும் கொடுங்க, அதுவே போதும். எம்எல்ஏ பதவி கொடுக்கணுமா? நீ என்ன பைத்தியமாடா நீ? இப்போ பாருங்க 500 ரூபாய் கொடுத்துக்கிறேன், ஏமாத்த பாக்குறீங்களா? ஏய் நான் என்னமா கேட்ட மாதிரி இருக்குது, அவன் கேட்டு பிடிக்க மாட்டான், என்ன வந்து கேட்டான். நான் மனுஷனா இருக்க மாட்டேன், எம்எல்ஏ பதவி கொடுக்கலாம் அவ்வளவுதான். ஓ லூசு மாதிரி பேசிக்கிறத போயா. ஏய் உன்னை நான் விட மாட்டேன், எனக்கு எம்எல்ஏ பதவி வேணும். என்னப்பா இது? நான் ரோட்ல சண்டை. 500 ரூபாய் கொடுத்துக்கிறோம்பா, எம்எல்ஏ பதவி கேட்டா கொடுக்க மாட்டேன்றா. தம்பி ஒன்னு மொத்தம் வந்துச்சுப்பா, அது என்னென்னமோ பேசி இவங்க 500 ரூபாய் பிடிங்க போச்சு. இப்போ இவன் என்கிட்ட எம்எல்ஏ பதவி கேட்கறான்பா. ஏய் நீ தான் டெல்லியில போய்கிறியா, எம்எல்ஏ பதவி கொடுக்க முடியாதா? நீ என்ன லூசாடா நீ? அதனால கொடுக்க முடியாது, போடா. ஏய் அண்ணா சண்டை போடுறது இருங்கண்ணா. அண்ணா இருண்ணா இருண்ணா, உனக்கு என்னண்ணா பிரச்சனை? எனக்கு எம்எல்ஏ பதவி வேணும். எம்எல்ஏ பதவி தானே. சரி உன் பேர் என்னண்ணா? என் பேர் கருணாசு. சரி உனக்கு குத்தாச்சு, இனிமேட்ல இருந்து எம்எல்ஏ கருணாசு, ஓகேவா? அது அவர் சொல்லணும், நீ சொன்ன இப்படி. அட சொல்லி தொலையாண்ணா. சாட் கருணாஸ் ஆகிய நான் இன்று முதல் அரசியல் சாசனப்படி எம்எல்ஏ ஆகிவிட்டேன். இப்போது இன்று முதல் என்னை எம்எல்ஏ கருணாஸ் என்று அழைப்பார்கள். போதுமா? போ. தேங்க்ஸ்ப்பா, இல்லைன்னா ஏமாத்திட்டு இருப்பான் அவன். போடா பருப்பு, கொஞ்ச நேரத்தில் பைத்தியக்காரன் ஆகிட்டு இருப்பான்பா. முன்சாம் போல் தானே நீ? இல்லையே. அப்ப ராஜேஷ் பிள்ளை? அதுவும் இல்லையே, எங்க அப்பா பேரு கந்தசாமி ஆச்சே. கந்தசாமி பையனா நீ?
உங்க அப்பா என்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கிக்கிறான்டா. 1 லட்சமா? எப்போ? ஒரு 3 மாசத்துக்கு முன்னால நிறைய கடன் ஆகி போய் என் காலில் வீந்தான். நான் தான் கொடுத்தேன். அந்த ஆள் கை கால் உயிந்தே 3 வருஷம் ஆகுது. 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து உன் காலில் உயிந்து காசு கேட்டாரா? அடா டுபா கோரே. ஐயோ சாரிப்பா, வேற கன்சைன் போலுக்குதுப்பா. வேற கன்சாமி இல்ல, டுபா கோரி. நீ இதே மாதிரி தான் வரவும் போறவங்கிட்ட எல்லாம் ஏமாத்தின்னு காட்டுக்கிறேன்.